உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன். 27 நட்சத்திரங்களையும் என்னுடைய குருநாதரையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளை வணங்குகிறேன். தை மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தை மாத ராசி பலன்கள். இந்த தை மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதில் பார்த்திங்கன்னா, முதல்ல ரிஷபத்தில் குரு பகவான் இந்த தை மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆதித்யாதி நவகிரகங்களிலே தேவ பிராமணனாக விளங்கக்கூடியவர், வழிகாட்டக்கூடியவர் குரு தான். எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அந்த குரு பகவான் இத்தனை காலமாக வக்ரகதியில் இருந்தார். இந்த தை மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது ஒரு தனி சிறப்பு. முதல்ல ஒரு நல்ல குட் நியூஸ். அப்புறம் எப்பொழுதும் போல் செவ்வாய் பகவான் அவர் இப்போ வக்ரமாயிருக்கார். எதுலிங்க? மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம், காலபுருஷனுக்கு முதல் அதிபதி. அதே சமயத்தில் எப்பொழுதும் போல கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், புதன் அஸ்தங்கமாக இருக்கிறார். கும்பத்திலே சனி பகவான், மீனத்தில் அற்புதமான யோகம். இந்த தை மாதம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது பறவை இனங்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் மரம் செடி கொடி அத்தனைக்கும் நல்லது நடக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தை பிறந்துடுச்சுப்பா, இனிமேல் உனக்கு நல்ல காலம்தான்ப்பா, பொண்ணு கிடச்சிரும், பையன் மாப்பிள்ளை வந்துடுவாருங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் மகுடம் சூட்டுவதை போல மீன ராசியில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு அற்புதமான யோகம். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 4 நிமிடங்களில் தை மாத ராசி பலன்களை காண்போமாக. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்தவரையிலே அற்புதமான மாதம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட்டு தொழில்கள் அனைத்தும் சிறப்பு அடையும். வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கல்யாணத்துக்காவது வெளியூர் போயிட்டு வருவீங்க. குலசாமி கோயில் போகிறது, ஒரு 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, இல்லை காரில் போகிறது, இல்லை பஸ்ஸில் போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது, பிரயாணங்கள் அதிகரிக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறப்பு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் ராகுவும் சிறப்பு. இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு, குருவுடைய தொடர்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசிக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்துகிறது. அற்புதமான நேரம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த தை மாதத்திலிருந்து உங்களை கையிலே பிடிக்க முடியாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரிதான், வாலிப பருவமாக இருந்தாலும் சரிதான், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க,
சுய தொழில் செய்யக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த தை மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை முற்றிலுமாக நல்ல முன்னேற்றத்திற்கு சென்றுவிடும். குறிப்பாக பார்ட்னர்ஸ் இருப்பார்களே ஆனால், தொழிலில் கூட்டு தொழில் செய்வீர்களே ஆனால், அந்த கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகி ஒற்றுமை மேலோங்கும், தொழில் நீடிக்கும். அதே போல் கணவன் மனைவி இடையே ஏதேனும் பிரச்சனைகள் வருமே ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும், திருமணங்கள் நடந்தேறும். ஏன்னா ராகு சுக்கிரன் 7 குரு பார்க்குறாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சாமி, 20 வயசாகுது, 25 வயசாகுது, இன்னொருவாது பரவாயில்லைங்க. பொண்ணுக்கே 40 வயசாகுது, 40 வயசாகுதுங்க சாமி, இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. அப்போ அந்த மாதிரி திருமணம் தள்ளி போகுமே ஆனால் தள்ளிப்போன திருமணங்கள் நடைபெறும். வயசான திருமணங்கள் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. குரு பார்க்குறாரு, குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும். அப்போது நிறைய மங்கள விசேஷங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. விருச்சக ராசி நேயர்கள், கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.